கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபில 2 மாற்றங்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாரியான ஒரு டிசிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியாகணும். அந்த 2 மாற்றங்கள் என்ன? உண்மையாலுமே இந்த 2 பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ப்ரோ ஜேக்கப் பெத்தலிங்க, ப்ரோ ரொமேரியோ செப்போடிங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே க்ரூஷியல் பிளேயர்ஸ், அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலுமே 11ல இடம் அப்படிங்கிறது எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. ஸோ நிறைய பேர் படிக்கல் மேல திரும்பி இருந்தாங்க. அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது, அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் படிக்கல் இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். அவர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 2-3 மேட்ச் அவரை பார்ப்பாங்க. அப்பவும் போரா இருந்தது அப்படின்னா ஸோ யங்ஸ்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி படிக்கல் ஆடிதான் ஆவாரு, அதில் மாற்றம் கிடையாது. இப்போதைக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மேலதான் ஏகப்பட்ட பிரஷர். பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. எஸ் அப்கோர்ஸ் அவர் கிரேட் ஸ்பின்னர் தான். பட் இருந்தாலுமே அவருக்கு அந்த சான்ஸ் அப்படிங்கிறதும் பெருசா கிடைக்கல. ஸோ இந்த சமயத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் இல்ல ஆல்ரவுண்டருக்கு போக போறாங்க. இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியே அச்சோசலா ஒருத்தர் வேணும் அப்படின்னா ஜேக்கப் பெத்தல். அவரை பொறுத்த வரைக்கும் இவர் அளவுக்கு அதிரடியா அடிப்பாரான்னு கேட்ட கிடையாது. ஆனா இவரை விட பெட்டரா ஆடுவாருன்னு சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னா, லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு காட்டா மாதிரி சுத்திட்டே இருப்பாருங்க. எந்த பால் வந்தாலுமே அடிக்கணும் அப்படின்னு பாக்குறதா அவருடைய மென்டாலிட்டி. ஆனா ஜேக்கப் பெத்தல் பக்கா பிளேயர். இயான் மார்கன் தெரியுமா? அவர் மாதிரியான ஒரு பிளேயருங்க. அவரால் 6 அடிக்க முடியும், 4 அடிக்க முடியும், சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியும். பெர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இருப்பினும் அவர் அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் ஒரு 2 மந்த்தா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து டூர் வந்தப்பவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல இல்ல. பட் இருந்தாலும் T20 கிரிக்கெட் ஆடும்போது செம ஃபார்ம்ல இருந்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் இருந்தாலுமே ஃபில் சால்டன் தான் ஃபார்ம்ல இல்ல. ஆனா அவர் ப்ரூவ் பண்ணலையா? இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில ஜேக்கப் பெத்தலுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கணும். இதெல்லாம் தாண்டி மறக்க வேணாம், பெட்டரா ஸ்பின் போடுவாருங்க. லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியே உங்களுக்கு இடையில ட்ராக் நல்லா திரும்புது, சுயா சர்மா நல்லா பண்றாரு. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா எக்ஸா இவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் அடுத்த மேட்ச் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக இவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். உண்மையாலுமே ப்ராமிசிங்கான ஒரு பேட்ஸ்மேன். இப்போதைக்கு ஆர்சிபியில் டக்குன்னு விக்கெட் போகிறத நம்மளால பார்க்க முடியுது. விராட்டோ ஃபில்சால்ட்டோ பெருசா அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டா படிக்கல் மேல பிரஷர் விழுகுது. ஸோ மன்னிக்கவும், படிக்கலும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா பட்டிதர் மேல பிரஷர் விழுகுது. ஸோ இந்த 4 பேர் தான் அவங்களுடைய தூண். இதுக்கப்புறம் ஒரு லியாம் லிவிங்ஸ்டனோ, அது மட்டும் இல்லாம ஒரு டிம் டேவிட்டோ, ஜிதேஷ் சர்மாவோ ஃபினிஷிங் ரோல்ல பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் பேட்டிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்தா அவங்க கட்ட போட்டு ஆடுறதா சுத்துறதான்னு தெரியாம அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நடுவுல ஒரு சூப்பரா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. அதுல மாற்றம் கிடையாதுங்க. ஸோ இது போக இன்னொரு ஆப்ஷன், எங்களுக்கு நாங்க ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போறோம், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா ரொமேரியோ செப்போட எடுத்துட்டு வரலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஹிட்டர் தான். ஸோ டீம்ல ஆல்ரெடி நிறைய ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் மொமெண்டமா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொமேரியோ செப்போட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடின லாஸ்ட் ஒரு 2 மந்த் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி செமையா இருந்துருங்க. 4 ஓவர்ல மேக்ஸிமம் 28-29 ரன்குள்ள தான் கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் 1 இல்ல 2 விக்கெட் மேட்சுக்கு எடுக்கிறாரு. ஸோ பேட்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். டிம் டேவிட் இப்போ என்ன ரோல் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஒரு 10 பால் 11 பால் குயிக்கா பிடிச்சி ஒரு 28 ரன் 27 ரன், ஒரு 15 பால்ல 30-33 ரன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரொமேரியோ செப்பர்ட் பெட்டர் ஆப்ஷனா இருப்பாரு. இதெல்லாம் போக அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது நுவான் துஷாரா. எஸ் அப்கோர்ஸ் நாளைக்கு பகல் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் பால் திரும்புமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா ஸோ கம்மன் இந்த ராசிக் தர் சலாம் இவங்களையெல்லாம் எடுத்துட்டு வராமல் ஸோ ஃபாரினர் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ஸோ நீங்கள் நுவான் துஷாராவை கொண்டு வரலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைமில் ஃபார்மில் தாங்க இருக்காரு. மேக்ஸிமம் வாய்ப்பு கிடைக்கிறதுல, வாய்ப்பு கிடைச்சாலுமே இன்ஜுரி ஆகிட்டு போயிடுறாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சொல்லலாம். மலிங்கா ஆக்ஷன், இப்போ போட்டிருக்க பத்திரான ஆக்ஷன், அந்த மாதிரியான ஆக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவார். யாக்கர் பர்ஃபெக்ட்டா நெயில் பண்ணுவாரு. ஸோ இனிஷியல் ஓவர்ஸ் நீங்க ஹேசல்வுட்டையும் புவியும் நம்பி கொடுக்கலாம். ஏன் இப்போ ஆர்சிபி பயப்படுறாங்கன்னா, ஹேசல்வுட்டுக்கு இனிஷியலா 2 ஓவர் கொடுத்துட்டோம்னாலோ, புவிக்கு 2 ஓவர் கொடுத்துட்டாலோ, ஸோ பேக்கப்புக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா எஸ் தயால் மட்டும்தான் இருக்காரு. சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. எஸ் தயால் அடி வாங்கினா என்ன பண்றதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நுவான் துஷாரா இருக்காரு அப்படின்னா டெத் ஓவர்ல யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஃபைனலா அந்த 4 ஓவருக்கு இவரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். 9வது ஓவர், 16வது ஓவர், அதுக்கப்புறம் ஹேசல்வுட்டுக்கு ஓவர், ஒரு ஓவர், இவருக்கு ஒரு ஓவர், புவிக்கு ஓவர்ங்கிற மாதிரி சூப்பராகவே அந்த டெத் ஓவர் அப்படிங்கிறது வேற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ நுவான் துஷாரா பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. பவுலிங் சைடு நாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நுவான் துஷாரா, பேட்டிங் சைடு போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தல். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேற அவர் கிடைக்கிறாரு இல்லையா? ஸோ அது போக நாங்கள் ஆல்ரவுண்டர் பக்கம் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமா ரொமேரியோ செப்பர்ட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 11 சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டா
90% சான்ஸ் கம்மி தான். ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தோக்கலைன்னு சொல்லியாகணும். அவங்க நினைச்ச மாரி எதுவுமே சரியா போகல. அதனால தான் தோத்துருக்காங்க. லைக் இனிஷியலாவே ஒரு ரன் அவுட் நிகழ்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 160 தான் அடிச்சாலுமே டெல்லிய பிரஷர்ல போட்டாங்க. கேஎல் ராகுலுக்கு கேட்ச் மிஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் அவரு விக்கெட்ட மட்டும் அங்க பிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் கையில வந்திருக்கும். ஸோ நார்மலா போயிருக்கும். ஸோ அந்த மேட்ச் லூஸ் பண்ணதுனால தான் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா மத்தபடி பிளேயிங் லெவன்ல இந்த பிளேயர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற மாதிரி குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு ரொம்ப புவரா இருக்கக்கூடிய ஆள் லியாம் லிவிங்ஸ்டன் தான். மேபி நாளைக்கு பகல் மேட்ச் அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்தா பெட்டரா ஆடுவாருன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாக பெர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரக்கான டைம் இதுன்னு தோணுது. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு மேலலாம் வந்துட்டு லேட்டா இன்னும் 2 மேட்ச்க்கு அப்புறம் 3 மேட்ச்க்கு அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் பண்றதெல்லாம் கூடாது. ஏன்னா அப்போ மறுபடியும் செட் ஆகிறது கஷ்டம். இந்த மேட்சை கொண்டு வரதா பெஸ்ட். பட் இருந்தாலுமே அவங்க சைட்ல இருந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பகல் மேட்ச் விளையாட போறாங்க ஆர்சிபி. அட் த சேம் டைம் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா அவங்களும் வெல் ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்க. ஸோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரிவ்யூ வீடியோவில் போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் யாரு, நாளைக்கு யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யார் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வரணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனல்ல நினைச்சிருங்க.